177 பேர்லாம் போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா அந்த 4 பேரையும் முழுங்கிருச்சு இந்த பாம்பு. இங்க ஒரு பக்கம் வைப்பரையும் ஜோரோவும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இங்க சர்வைவல் ரேட்டே கடையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜோரோவும் சாஞ்சிட்டான், வைப்பரும் சாஞ்சிட்டான். டைமண்ட் சோல்ஜர்ஸ் வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. ஓம் நீ வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அங்க 4 டைமண்ட் சோல்ஜர்ஸ் மட்டும் மேல வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி 4 சாண்டியன்ஸும் ஒரு ப்ளூ சி பர்சன் மட்டும் அங்க இருக்கானுங்கன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஒரு பாம்பு ஹோலி நிக்குன்னு சொல்றாங்க. சடனா கையில இருந்து என்ன ஆரம்பிக்கான். 10 பேர் 2 அனிமல் அப்படிதானடா. கடவுள் என்ன சொன்னாருன்னா மொத்தமே வந்து 5 பேர் தான் இருப்பாங்கன்னு சொன்னாரு. இந்த மேட்சை வர நான் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வைப்பரேட அடிக்க உன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அம்பு எடுத்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. கடவுளே உங்களுக்கு வந்து நின்னுகிட்டு இருக்காரு. இவனுக்கு என்னடா நீங்க லாயல்ட்டியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓம் கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ வைப்பரை எப்படா இப்படி நீ பண்ணுவேன், அவன் எங்களோட லீடர்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சாண்டியன்ஸ் ஹோம்லேண்ட் எங்களோட நிலத்தை வந்து மீட்டெடுக்கிறது வந்து வைப்பர் அதுக்காண்டி தான்டா போராடிக்கிட்டு இருக்கான். சாண்டியன்ஸ் எல்லாருமே ஒரு பாண்டாவும் நல்ல இணைப்பாவும் தான்டா வாழ்ந்துகிட்டு இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏடா உங்களுக்கு என்ன சொன்னாலும் ஒண்ணுமே புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாவுடா ஓம்னு சொல்லிட்டு ஒரு போடு போட வரான். அதுக்குள்ள பார்த்தா அந்த இடமே வெடிச்சு செதறுது. நீ ஓடலையா ஓம்னு சொல்லிட்டு டைமண்ட் சோல்ஜர் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. டே நம்மளே கிளைமேக்ஸ்ல இருக்கோம், எதுக்குடா ஓடன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹோலியோ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. ஹோலி வந்து சாண்டியன்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. அடிச்சு நொறுக்குனா அடுத்த செகண்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்து சாண்டியன்ஸே கொன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கிளவுட யூஸ் பண்ணி அடிக்காம நாயோ சுத்தி சுத்தி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அது ஓடுது வழி ஃபுல்லாமே அந்த கிளவுடா வந்துகிட்டே இருக்கு. நான் ஏதோ பிரச்சனை பண்ணுதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. டே ஐஎன்டில எப்படா இருக்கு இதாண்டா ட்ரூ ஃபார்ம்னு சொல்றாங்க. அந்த இடத்தையே வந்து ஐஎன்டிலால லாக் பண்ணிட்டான். மொத்த அயன் கிளவுடையும் வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படிதான் சொல்லிட்டு ஜோரோ எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்கான். ஆமாடா இங்க இருந்து எவனாலும் தப்பிச்சு போக முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாஞ்சு வந்து வைப்பர் வாரான். ஸ்ட்ரெயிட்டா டைமண்ட் சோல்ஜரே அடிச்சு நொறுக்குதான். இவங்க கதையெல்லாம் முடிச்சாதான் நான் இங்க இருந்து வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு ஜோரோ கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் முதல்ல முடிதான் பாப்பா, அப்புறம் நீ வெளியே போறியான்னு பாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தனையே காட்டுறாங்க. 8 பேர் 2 விலங்கு மட்டும் தான் அங்க இருக்கு, வேற எதுவுமே இல்ல. நாமியும் மத்தவங்களும் அந்த பாம்பு வயிற்றுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். ஒரு பக்கம் ஜோரோ இவர்தான் நம்ம சோப்பரை காப்பாத்தினவர், இவரை வேற நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஜோரோ யோசிக்கிறான். இங்க வேற வைப்பர் யோசிச்சுட்டு இருக்கான். ஆயிஷா வேற உள்ள போய் மாட்டிக்கிட்டாலன்னு சொல்லிட்டு நம்ம லாக்கி தான் காட்டுறாங்க. வைப்பர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வாரா. நம்ம சின்ன வயசுல என்னெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அப்படி பழைய விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வாரா. லாக்கியும் வைப்பர் தான் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்ததே வந்து ப்ளூ சீல தான் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவன் இடம் பேரு சேண்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கிரேட் வாரியர் வந்து கால்கவர் வந்து தான் இந்த இடத்தையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றான். அப்புறம் தான் ஒரு சமயத்துல சேண்டரா உலகம் வந்து அப்படி நாக்கப் ஸ்டீன்ல பட்டு ஸ்கைபியால வந்து சேர்ந்தோன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா கதையுமே ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து அந்த நாக்கப் ஸ்டீன்ல அடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களால ப்ளூ சீக்கே போக முடியல. அதனால இந்த இடத்தை அவங்க இடமா ஆக்கணும் தான் நினைச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட புனிதமான இடத்தை எடுக்கிறது அவங்களோட முழு நோக்கமாவே இருந்துச்சு. ஆனா நம்ம இடத்தை நம்மளுக்கு தரவிட மாட்டுக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 400 வருஷமா நம்ம அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம், அது யாருக்குமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அப்பர் யார்டு நம்ம குலது நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாவா. காமகிரி சொல்லிருப்பான், ஒரு வாட்டி மட்டும் நம்ம என்ன கதையை முடிச்சிட்டோம்னா இனிமேல் இந்த பேக் எல்லாம் எடுத்து வர தேவையில்ல, அந்த மொத்த இடமும் நம்மளுக்கு சொந்தமாயிரும் சொல்லியிருக்காங்க காமகிரி. வைப்பர் சொல்றான், டே இனிமேல் நான் யாருக்காண்டி வெயிட் பண்ண போறதில்ல, நான் இங்க இருந்து போக போறேன், என் கூட வருதவங்க வாங்க, வராதவங்க இங்கே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு வைப்பர் அங்க இருந்து கிளம்புனதான் லாக்கி யோசிச்சு பாக்குறான். இன்னொரு தலை எனக்கு சொந்தம் இருந்திருப்பான். வைப்பர் இருந்தா உனக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அவ ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த மரத்து மேல அவளே வேகமா ஏறி போய்கிட்டு இருக்கா. அந்த பாம்பு நின்றுகிட்டு இருக்கா. அங்கதான் பார்த்தா அந்த மரத்துல ஏறி வேறல வந்துகிட்டு இருக்கா. வைப்பர் வைப்பர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரா. ஒரு பக்கம் லாக்கி வைப்பர் நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு வராவா. லாக்கி இங்க எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காவ. நீ எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு கத்துறான். காமகிரியோட மெசேஜ் கிட்ட தான் இங்க வந்தேன்னு சொல்றாவா. யாராலையுமே வந்து என்னருவ தோக்கடிக்க முடியாதுன்னு அவன் சொல்லி இருந்திருப்பான். அண்டெல்லாம் போட வேண்டாம், வா நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஓரோ பக்கம் யாரடா இதுன்னு சொல்லிட்டு என்னொரு ஆல்ரெடி காட்டுக்குள்ள வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இன்னொருக்கு வந்து லைட்னிங் பவர் இருக்கு, அவன் உண்மையான கடவுள் தான் நினைக்கேன், அவன் எல்லாத்தையும் பயப்பட வச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இல்ல இருக்காத இந்த இடத்தை விட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நீ வராத போயிரு போயிருன்னு சொல்லிட்டு கத்துறான். வைப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் பவர் அங்க அப்படி பாஞ்சு வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா என்னொரு பின்னாடிதான் வந்து நின்னுகிட்டு இருக்கான். பேர சொன்னியா, அது சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. லாக்கி பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. நீ தான் என்னருவான்னு சொல்லிட்டு முழிக்கிறாவா. என்னரு விடுடா, லாக்கி இங்க ஒண்ணு சண்டைக்கெல்லாம் வரலடா, அவளுக்கு சண்டையே பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வைப்பர். அந்த அயன் கிளவுடையே பிடிச்சு அமுக்குறான். பார்த்தா கையில எல்லாம் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. நே வச்சு நின்னுகிட்டு இருக்கா. அவன்கிட்ட எல்லாம் சண்டை போடாத லாக்கி, இந்த இடத்த விட்டு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு வைப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் படுக்கு சுட்டுக்கிட்டே இருக்கா. அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. டே காடு என்னருவல்ல எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கான். டைமண்ட் சோல்ஜர் பாஞ்சு வரான். உடம்பு ஃபுல்லா எலக்ட்ரிக் பவரா பறந்துகிட்டு இருக்கு. அவன் ஒரு இன்விசிபிளான ஆளு, அவனை தொடலாம் முடியாது சொல்லிட்டு காமகிரி சொன்னது யோசிக்காவா. அவன் லைட்னிங் பவரை கொண்டு வச்சிருக்கான். அவனுக்கு உண்மையான கடவுள் பவர் இருக்கத்தான் செய்துன்னு சொல்லியிருக்கான். டைமண்ட் சோல்ஜர் வேற ஆளா நின்னுகிட்டு இருக்கான். டே உன் கதையை முடிக்க போறான்னு சொல்லிட்டு முதுகுல வச்சு ஒரு அழுத்தழுத்துறான். ரத்தம் சிந்துது. நீ முட்டாளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வைப்பர் அசையவே மாட்டுக்கான். இப்ப எலக்ட்ரிக் ஷாக் பவர் ஒரு போர்டு போடுறான். ஒரு பக்கம் என்னரு அடிச்சடியில லாக்கி அப்படி சாயுதா. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க சின்ன வயசுல இருந்து லாக்கி என்னெல்லாம் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு கீவே எரிச்சுட்டு விட்டான். என்னடா இவன்ட்ட எந்த பவருமே ஒர்க்
ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இங்க டைமண்ட் சோல்ஜர் வர பாத்துக்கிட்டு இருக்கான். ஷாட் உனக்கு போடவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா மண்டைய புடிச்சு அமுக்குதான். அயன்ல வச்சு ஒரு அடி அடிச்சுல டைமண்ட் சோல்ஜரே சாஞ்சிட்டான். நான் நினைச்சதோட நீ ரொம்ப சாஃப்டா இருக்கடா சாண்டியன் வாரியர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னரு. இந்த வாரியர் என்ன உயிரோட தாண்டா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னரு செத்துறாத இல்லன்னா இவ கூட போய் நீனும் சேர்ந்த வேண்டிய நிலைமை வந்துரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்து அங்க இருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். இங்க ஒரு பக்கம் சாண்டியன்ஸும் டைமண்ட் சோல்ஜரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜோரோ பாக்கான். அட இதான் அந்த கடவுளான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடிச்சு அடியில லாக்கி பேச்சு முச்சே இல்லாம இருக்கா. அவள்கிட்ட வந்து இவ சண்டலுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியா பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப மாச்சு இவளுக்கு புரியுதான்னு சொல்லி பாப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் விட்டு போனா நான் சில விஷயத்த பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த ஜெயிண்ட் ஸ்னேக் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஜோரோவும் போறான். நம்ம வைப்பரும் போய்கிட்டு இருக்கான். வயிற்று அடிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஜோரோ ஒரு பக்கம் உன் கைய ஆட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சடனா பார்த்தா அது வந்து உள்ள நின்னுகிட்டு இருக்கு. அவங்கள வந்து அடிக்கலாம் வருது. இருந்தாலும் அவனு பிளாக் பண்ணிட்டு போறானுங்க. ஆக்சிடென்ட் சொல்லிட்டு டைமண்ட் சோல்ஜர் வரான். வைப்பர் தூக்கி போட்டு நொறுக்கி எரிதான். நாயே வேற ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. பாம்பு வெறித்தனமா நிக்கி 4 பேரும் 2 விலங்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பாம்பு அப்படி கத்துது. பார்த்தா பாம்போட வயிற்றுக்குள்ள காட்டுறாங்க. நாமி அங்கதான் இருக்கா. ஐசா அங்கதான் இருக்கா. படத பொண்ணுக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பேரை காப்பாத்தி வச்சிருக்கா ஐசா பொண்ணு. அம்மா எங்கடா வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கான்பால் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம பாம்போட வயிற்றுக்குள்ள இருக்கோம். அது நம்மள முழுங்கிருச்சு தெரியாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நாமி என்னது இந்த பாம்போட வயிறு இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு கான்பால். சடனா வந்து ஐசா முழிச்சு பாக்கா. வைப்பர் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி அவளை பார்த்து நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நான் எங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஐசா நம்ம பாம்போட வயிற்றுக்குள்ள வந்துட்டோம். அங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும். வேவர் வர உங்களுக்கு ஒர்க் ஆகுமா தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. நாமி நீ எதுக்கு ஒரு பக்கம் ஷிப்ல இருந்து வெளியே வந்து சொல்லிட்டு கான்பால் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த முட்டாளுக துரத்திட்டு வந்தானுங்க. அதனாலதான் இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு பொண்ணு தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு கான்பால் இது நீ தானே எனக்கு தெரியும் சொல்ற. ஆயிஷா அதையே முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாஞ்சு வரா. கான்பால் அந்த பொண்ணை பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆயிஷாவும் அமைதியாவே ஆயிட்டா. சரி இந்த வயிறு வேணா எதுக்கு வெட்டி எடுக்க கூடாது சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு எது செஞ்சிடாதீங்க. இந்த பாம்பு பெரிய கோவப்பட்டுரும். இல்ல நம்ம தலையை கடிச்சு துப்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் சும்மா ஜோக் தான் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு ஜோக்கு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்து யாரோ ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா நம்ம கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்து ஒரு ஆள் நடந்து வருது. அது வேற யாருமே இல்ல. அது நம்ம லூஃபி தான். டேய் ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகி நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த இடத்துக்குள்ள எவன்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கான்பால் தயாரா இருக்காங்க. யாருடா வாரான்னு சொல்லிட்டு. அடனா பார்த்தா நம்ம லூஃபி தான் வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அழுதுட்டு வாரான். ஓல்டு மேன் நாமி நீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. இந்த மர்மமான குகைய பாத்தியா இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேன் நாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. எப்படா இங்க வந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. நாமி இந்த இடத்த விட்டு வெளியே போக நினைக்க. ஆனா என்னால வெளியே போகவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி யாருமே பாம்பால முழுங்கப்பட்டுட்டோமா. சரி மத்தவங்களாச்சும் நல்லா இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. என்னது பாம்பால முழுங்கப்பட்டோமான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. அந்த பாம்பு வயிற்றுக்குள்ளையாடா நான் இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாம. நான் தான் சாப்பிட்டேன். உங்களை எப்படி இந்த பாம்பு சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. எல்லாருமே தாண்டா பாம்பு வயிற்றுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நாமி மூக்க புடிச்சு இழுக்கா. யார் இந்த முட்டாள்னு சொல்லிட்டு ஆயிஷா கேட்டுக்கிட்டு இருக்கா. இதான் எங்களோட ஷிப்போட கேப்டன் சொல்றா. நாமி உங்க கேப்டனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கான்பாலே சாஞ்சிட்டாரு. இது நார்மல் தான். இது ஒண்ணு புதுசு கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மான்சனால முழுங்கப்பட்ட ஆளு எப்படி இங்க இருக்காங்க. இவம்லாம் ஒரு கேப்டனான்னு சொல்லிட்டு ஆயிஷாவே பேசிக்கிட்டு இருக்கா. நாமி விளையாட்டுக்கு சொன்ன நினைச்சேன். இது உண்மைதானா. அப்புறம் உண்மையில நம்ம பாம்பு வயிற்றுக்குள்ள தான் இருக்குமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி சொன்னது என்னடா புரியல. உன் ட்ரெஸ் போடா. உன் ட்ரெஸ் ஆல்ரெடி மெல்ட் ஆகி தான்டா இருக்கு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. எப்படியாச்சும் பின்னாடி விளையாடி போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். டே பாம்புலாம் வந்து பாத்ரூம் எல்லாம் போகாதுன்னு சொல்லிருக்கான். நாமி வந்து லூஃபியை தலையில அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இதுக்கு இவனை போட்டு இப்படி அடிக்கான்னு சொல்லிட்டு கான்பாலே முழிக்காரு. இந்த பாம்பு வந்து ஏதோ கெட்ட மூட்ல இருக்குன்னு நினைக்கேன். நம்மள முழுங்கிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி ஒரு பக்கம் இது பேட் மூட்ல இருந்துச்சான்னு சொல்லி லூஃபி முழிச்சுக்கிட்டு இருக்கான். இது ஏன் பேட் மூட்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியும் சொல்றான் லூஃபி. டே லூஃபி இங்க இவ்வளவு நேரம் நீ என்னதான் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே சொல்றான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்ல. அதோட கதவெல்லாம் உடச்சிடலாம் வாழை பேத்தெடுக்கலாம் நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நீ பார்த்த வேலையிலதான் அந்த பாம்பு எங்களை முழுங்கிருச்சுன்னு சொல்லிட்டு கான்பால் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா அந்த வேலையை பார்த்தோன்னு சொல்லிட்டு நாமி தலையே ஒரு போடு போடுறா. அடிச்சடியில லூஃபி சுத்திக்கிட்டு போறான். அந்த பாம்போ பிறண்டுட்டு வருது. ஒரு பக்கம் நல்ல நடக்க ஆன மாதிரி ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த பாம்பு ஒரு இடத்துல நிக்க மாட்டுக்கு. எல்லாரும் மேல வர வந்திருக்காங்க. திரும்பி உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் அந்த சடனா அந்த பாம்பு பாஞ்சு வருது. வைப்பரே கடிச்சு துப்பலான்னு வருது. இருந்தாலும் வைப்பர் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். வயிற்ற திறக்க போறான்னு சொல்லிட்டு தலைமையில ஒரு போடு போடுறான். லேசரை வச்சு அடிச்சு நொறுக்குறான். பாம்பை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பாம்பு நாக்கெல்லாம் எரியுது. ஆனா டென்ஷன் ஆயிருச்சு. வைப்பர் கதையை முடிக்க பாஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் பொறு இது கதையை நான் முடிக்கன்னு சொல்லிட்டு ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஓம் வேற ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாம்பே ஹேண்டில் பண்ணு ஓமே ஹேண்டில் பண்ணு என்ன பண்ணே தெரியல ஜோரோக்கு. கதையை முடிக்கிறது வரை நம்ம வேலை எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஜோரோ. ஓம் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்றான் ஓம். ஆனா ஜோரோ டென்ஷன் ஆயிட்டான். அதோட முடியுது. அதுக்கிட்ட சொல்லி சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.